இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா ஈவினிங் vlog, நைட் vlogனே வச்சுக்கோங்களேன். நைட் என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்க போறோம். நான் இப்போ வந்து எழுதிட்டு இருக்கேன். நான் பாருங்க பொறுப்பா எழுதுறேன். அந்த 2 ஜீவன்களும் வெட்டியா இருக்காங்க. இப்போ வெளியே போய் பாருங்க. பார்க்கலாம். வணக்கம் உறவுகளே. வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு ஈவினிங் vlogனா நைட்டு ரொட்டீன். காவியா சொல்லிட்டாளா? அவ உள்ள இருந்து எழுதிட்டு இருக்கா. நாங்க வந்து வெளியில சும்மா இந்த டீயை குடிச்சிட்டு, ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு நம்ம உட்காந்து டீ குடிப்போம்னு, டீயை குடிச்சிட்டு அப்படியே காற்று வாங்கிட்டு இருக்கோம். நல்ல கிளைமேட், நல்ல காற்று ரொம்ப அடிக்குது. சீசன் ஆரம்பிக்குது. குற்றால சீசன் தான், அந்த சாரக்கட்டுக்கு தான் காற்று அடிக்கும். குற்றால சீசன் ஆரம்பிச்சிடும். நல்லா இருக்கும். குற்றாலம் போகலாம், சூப்பராக இருக்கும். vlog பாருங்க. அப்புறம் காலையில் மாம்பழம் வாங்க, கடையில் மாம்பழம் வாங்க நிற்க, மாம்பழம் அவரால் தாத்தாவால் நெருக்க முடியல. காற்று, அந்த காற்று பிளாட்பாத்தில் போட்டிருக்காரு. அதான் ஐயா சீசன் ஆரம்பிச்சு காற்று ரொம்ப அடிக்கும், நல்ல கயிறு கட்டிக்குவாங்க ஐயா. மாம்பழம் நல்லா இருந்துச்சு. அவரே பார்த்து கொடுத்தாரு. கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. இன்னொன்று நல்லா இருந்துச்சு. மதியம் சாப்பிட்றது பருப்பு குழம்பு, வெண்டைக்காய் பச்சடி, மாம்பழம் வச்சு சாப்பிட்றது சூப்பராக இருந்துச்சு. அந்த குற்றால சீசன் அறிவு தான் இப்போ தூரல் விழுந்துருக்கு நமக்கு. இருந்துச்சு. இப்போ சாரை கட்டிருக்கு. இப்போ வந்து ஏன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் அப்பா சாமி கும்பிடலை. இன்னைக்கு நானும் எந்திக்கலை. 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை. நான் என்னால் கும்பிட வர முடியாது, நான் உடம்பு சரியில்லைன்ட்டு வரலன்ட்டேன். அப்பா மட்டும் கும்பிட்டுருக்கலாம். ஆனால் அப்பாவுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்குது. அதை சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது ஏன் இன்னைக்கு காலையில் சாமி கும்பிடலை, சாயந்தரம் சாமி நைட்டு கும்பிட போகிறாங்க. ஏன் கும்பிடலைன்னா கொஞ்சம் ஒரு பாலுண்ணி மாதிரி ஒன்று இருக்கு, தொடையில இருக்கு. அது வலி, அது வந்து காமிக்க முடியாது. காமிக்கிற நம்ம கூடிய இடத்துல இருந்தா காமிச்சிடலாம். அது சின்னதா இருந்தது. நல்லா இப்போ நல்லா இவ்வளோ தண்டி வந்துருச்சு. அதாவது ஒரு வேர்க்கடலை அளவு, அதோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஒரு பாதாம் அளவு இருக்கும். ஒரு பாதாம் பருப்பு அளவு இவ்வளோ பெருசு இருக்கு. அது வலிக்குது பாவம். அதில் வந்து அதை தொட்டெல்லாம் வலிக்க மாட்டேங்குது. அசையும் கொடுக்கும். இந்த நம்ம வண்டியிலையோ உட்காந்து போவோம்ல, பேண்ட் போட்டுக்கும்போது லைட்டாக பட்டா வலிக்குது. அது இவ்வளோ நாள் வலி இல்லாமல் வலி. அதனால தான் நான் காலையில் சாமி கும்பிடல. இல்லை 5 மணிக்கு எழுந்துச்சு, 5:30, 5:45, 6 மணிக்கு கொஞ்சம் சாமி கும்பிட. நான் பிரசாதத்துக்கு பாசி பயிரெல்லாம் ஊற போட்டுட்டேன் நைட்டு. தெரியுமாடா? நைட்டை ஊற போட்டுட்டேன். காலையில் ஏன்னா 4 மணிக்கு பிரசாதம் போடணும் அப்படின்னு நைட்டை ஊற போட்டு படுத்தேன். எந்திக்கல. சரின்ட்டு இப்போ அது ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வச்சுட்டு இப்போ அவிச்சாச்சு. இப்போ பிரசாதம் பாசி. ஏன்னா உனக்கு காலையில் வந்து எனக்கு 3 டைம் அலாரம் அடிச்சது. இது 4:40, 5 அடித்தது. இந்த வலினால அப்படியே படுத்தேன். இப்போ சாமி கும்பிடணும். கொஞ்சம் உடம்புக்கு முடியல. எல்லாத்துக்குமே கொஞ்சம் அப்படியே பிறட்டுது. ஏன்னா வெளியூர் அங்கங்க அலைஞ்சிட்டு வந்தோமா, வந்தது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. சரி பாப்போம். இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை ரொட்டீன் வாழ்க்கையே போய்கிட்டே இருக்கணும்ல, அது நினச்சி பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் டிவி சவுண்டு கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்து வீடுகளில் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. சரி இப்போ நைட் அடுத்தடுத்து என்னன்னு பார்ப்போமா. நைட்டில் டிஃபன் என்ன தெரியுமா, என்னென்ன சாப்பிடுதோங்கிறதையும் நம்ம உறவுகள்கிட்ட அப்படியே காட்டுவோம். சப்பாத்தி, சென்னை மசாலா. சரி, வேற சுட்டி காவியாளுக்கு என்ன கேட்டிருக்கா? சுட்டி காவியாளுக்கு அதுதான் அவ பூரி கேட்டாளாங்க. பூரி திகட்டும்னா என்கிட்ட அதான் ஒன்றும் செய்யாது. எனக்கு சொன்னா பூரி திகட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு. எனக்கு பூரி வேணும். நானே கேட்டேன் பூரி போட்டேன். கூட ஒரு 3 பூரி தேய்ச்சிட்டு நமக்கு சோறு இருக்கு. உங்களுக்கு எனக்கு சோறு, பருப்பு குழம்பு, சன்னா மசாலா, பருப்பு குழம்பு, வெண்டைக்காய் பச்சடி, இவ்வளோ ஐட்டம். என்னெல்லாம் தான் நிறைய இருக்கு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. நிறைய வெரைட்டிஸா இருக்கு. பாசிப்பயிறு இருக்கு. பாசிப்பயிறு இருக்கு. பாசிப்பயிரை கொஞ்சம் சீனில் போட்டு தெரியும். அது எப்பவும் அப்படித்தானே. இன்னைக்கா அது நல்லா எப்பவும் அப்படித்தானே. பாசிப்பயிறு ரொம்ப நல்லது இல்லை, சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதை நாளை கொஞ்சம் முளைக்கட்டலாமா? அது ஊறப்படலை, அது எடுத்து வைக்கல நான். அது உங்களுக்கு இன்னொரு நாள் 2 நாள் கழிச்சு போட்டாரு. இது காலி பண்ணிடுவோம். சரி, ஏன்னா இது ஃபுல்லாத்தையும் அவிச்சிட்டேன். முதல்ல சொல்லியிருந்தா கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பேன். சரி, அடுத்தால வாங்க பூரி கடையில பார்ப்போம். பாருங்க எங்க ஊர்ல சீசன் எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்குது. வெயில் அவ்வளோ காத்தடிக்குது, மழை பெய்யுது, நல்ல காத்து. கொஞ்சம் இருட்டா இருக்கும். மேகமே வெள்ளையா இருக்கு. சத்தம் கேக்குதுல்ல, சாரல் இங்க வர அடிச்சிருக்கு. சாயந்தரம் சாமி கும்பிடுறாங்க. பூரி ரெடி ஆகுது.
நான் வந்து ஆயில்ல தான் பூரி போடுவேன், ரேஷன்ல வாங்குற ஆயில்ல தான் நான் பூரி போடுவேன். சரியா? இது ஃபர்ஸ்ட் நல்லா காய்ச்சி வச்சிருவேன் இந்த ஆயில. ரொம்ப நெய் மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் கட்டி இல்லாம ஒரு கட்டி ஆகுதா, நல்லா ஃபுல்லா காய்ச்சி கிண்ணத்துல ஊற்றி வச்சுக்கணும்னா 600 ரூபாய் ஊற்றி வச்சுக்கணும்னா அந்த கட்டி ஆகாது. அது ஒரு டிப்ஸ். ஆயில் எப்பவுமே இருக்கலாம். வெளியே காத்து நல்லா அடிக்குது. சூப்பரா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு. இப்போ நான் வந்து பூரி போடுறேன். சப்பாத்தி கேட்டாங்க, திடீர்னு பூரி மாதிரியாச்சு. போவோம். உடம்புக்கு முடியல, அது செய்யுது இது செய்யுதுனாலும் காலம் குளிக்கணும், குளிச்சிட வேண்டியதான். போங்க, அந்த முதல்ல வேண்டாம். இன்னும் ஒரு 4-5 நாள் ஆகட்டும். கண்ணு பாரெல்லாம் விடும். இல்ல, ஒரு 4-5 நாள் ஆகட்டும். இப்போ வந்து கண்ணு பாரெல்லாம் இன்னொன்னு புது தண்ணி பிடிக்காது. நீ சாமி கும்பிட்டுட்டு வாங்க நல்லா. சரியா? பூரி பார்க்கலாம். பூரி போட்டாச்சு. இவ்வளவு காத்து அடிச்சாலும் இவ்வளவு கூலிங்கா இருந்தாலும் வெக்கைய பத்தியா எப்படி இருக்கீங்க? ஆமா, நல்லா எல்லாம் புசு புசுன்னு வந்து அந்த ஒண்ணு மட்டும் புசுன்னு வரேன். புசுன்னு வருதான் பார்க்கலாம். நல்லா பவுன்ல வந்துச்சா? நல்லா ருசியா சாப்பிடுங்க. சாப்பிடல போ. உறவுகளே, பாசிப்பயிறு சுண்டல் போட்டிருக்கோம். தாளிச்சு தான் வேணும், தேங்காய் போட்டு வத்தல் போட்டு தாளிச்சு தான் வேணும்னு அப்பாவே எப்பா கேட்டிருக்கு. அப்படிதான் எனக்கு பிடிக்கும். இந்த பிரசாதம் வச்சு கும்பிட்டு முடிச்சிருக்கோம், சாமி கும்பிட்டு முடிச்சிருக்காங்க. இப்படி சாப்பிடுறத விட்டுட்டு அப்பாவி அப்பாக்குங்க பாருங்க, சீனி போட்டு வேணுமா, சுகர் போட்டு நல்லா குழு குழுந்து பாயசம் மாதிரி வேணுமா, ரெடி பண்ணி வையின்னு வச்சாச்சு. ஸ்வீட் லவர் அப்பாவே அப்பா வந்து ஒரு ஸ்வீட் லவர். என்ன ஸ்வீட் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அதான் சொல்லிட்டால, சாம்பார்லயே சீனியை கலந்து கொடுத்தா குடிச்சிருவாங்க. சூப்பரா இருக்குன்னு சொல்ற ஆளு. நல்லா இருக்கா? எனக்கு வேண்டாம். அவ சாப்பிடுவா. எனக்கு வந்து அப்படிதான் பிடிக்கும் சுண்டல். இதுவுமே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, குலைவு இல்லாம கொஞ்சம் இதா இருக்கும். அப்பாவே அப்பாவுக்கு இப்படிதான் பிடிக்கும். சூப்பரா இருக்கு. பாசிப்பயிறு சுண்டல் எப்படி சாப்பிடுவாங்க? இப்படியே சாப்பிடுவாங்க. சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். சரி, சாப்பிடலாமா நைட்டு? சுட்டி மகள் எங்க வருவா? இப்ப நாங்க சாப்பிட போறோம். பூரி, சன்னா மசாலா, பாசிப்பயிறு சுண்டல், அப்புறம் வந்து குழம்பு, ஒயிட் ரைஸ், பல வெரைட்டிஸ், வெண்டைக்காய் பச்சடி, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. எல்லாமே வெரைட்டிஸ் இருக்கு. 4 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட போறோம். அதே போல உறவுகள் அனைவரும் எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க. எல்லா வெரைட்டிஸும் சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுக்கு பாசிப்பயிறு சாப்பிடுவாங்க, பூரி சாப்பிடுவாங்க, சன்னா மசாலா சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவாங்க. ஓகே, இதே ஆதரவை ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கு நீங்க கொடுக்கணும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. அந்த பெல் ஐக்கானை ஷேர் பண்ணி மெயினாக உறவுகளையும் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. சரியா? இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.